சிறு வார்த்தைகள் பேசினாலும் பெரிய தகராறில் போய் முடிந்துவிடும். அதனால் நீங்கள் வெறும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். நிச்சயம் உங்களுக்கு யோக பலனை செய்வார். கம்பீரமாக பேசி நடைபோடக்கூடிய இந்த 2 ஆண்டு காலம் கடந்துவிடும். உங்களை புரிந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் வழியே வந்து பேசுவார்கள். இந்த காலகட்டத்தில் விரக்தியில் இருக்கக்கூடாது. யாரையும் எதிலையும் ஏமாற வேண்டாம். 2ஆம் வீட்டிலே சனி பகவான் செல்வதால் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். நோய் நொடிகள் விலகும். பழைய கடன் ஒரு பகுதி பைசல் செய்து விடுவீர்கள். ஒரு வழியாக நிம்மதி அடைவீர்கள். உங்கள் சகோதரர்களுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் தந்தையாருடைய உடல்நலம் தேறி வரும். கும்பராசி அன்பர்களே, பெற்றோர்கள் இருந்தார்கள் நெஞ்சு வலி, கை கால் வலி, அசதி போன்ற வலிகள், உடல் வலிகள் நீங்கும். அனாவசியமாக செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்குகள் உயரும். சுபகாரியம் உங்கள் வீட்டில் நடக்கும். மாமியார் நாத்தனாரின் ஆதரவு பெண்களுக்கு பெருகும். நாடாள்பவர்களின் நட்பு கிடைக்கும். கணவர் வழி இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். தந்தையாருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையாருடைய உடல்நலத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. ஒவ்வாமை, சளி தொந்தரவுகள் நீங்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் வெற்றி கிடைக்கும். திடீர் பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளில் இந்த வழக்கு பிரச்சனைகள் தீரும். சொந்த ஊரில் சொத்துக்கள் வாங்குவீர்கள். இந்த 2 ஆண்டுகள் அலைச்சல்கள் குறையும். உங்கள் பழைய வீடுகள் கட்டி பாதியில் நின்ற வீடு பணி இந்த ஆண்டு நிறைவடையும். தாய் வழி உறவுகள் பெருகும். கூட்டுத் தொழில் பங்குதாரர்கள் அவ்வப்போது மோதல் இருந்தாலும் நீங்கள் சுமூகமாக பேசி தீர்த்து லாபத்தை அடையலாம். வெற்றி பெறுவீர்கள். வேலை சுமை அதிகமாக